வணக்கம். வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். இரு அணிகள் இணைப்பு தொடர்பாக ஆலோசனை. அதிமுக அம்மா அணி சார்பில் பேச்சு நடத்த குழு. உள்கட்சி பிரச்சனையில் உறைந்துள்ள அமைச்சர்கள். தமிழக அரசு மீது ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இரட்டை இலை சின்னத்திற்கு லஞ்சம் அளித்த விவகாரம். தினகரனிடம் தில்லி காவல்துறையினர் நாளை விசாரணை. மே 14 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் இயங்காது. தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. இரு அணிகள் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக முதல்வர் பழனிசாமி மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். முதல்வர் பழனிசாமியை சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவருடைய இல்லத்தில் மூத்த அமைச்சர்கள் செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் இன்று காலை சந்தித்தனர். அமைச்சர் SP வேலுமணி, தங்கமணி, தமிழக அரசின் தில்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் ஆகியோரும் முதல்வரை சந்தித்தனர். அதிமுகவின் இரு அணிகளும் இணைவது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். அதிமுகவை ஒன்றிணைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அதிமுக அம்மா அணி சார்பில் 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மின்துறை அமைச்சர் தங்கமணி இல்லத்தில் தமிழக அமைச்சர்கள் நேற்றிரவு ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த கூட்டத்தில் இரட்டை இலை சின்னத்தை மீட்பது தொடர்பாகவும் கட்சியை ஒற்றுமையுடன் வழிநடத்தி செல்வது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. இரு அணிகளும் இணைவதற்கு பேச்சு நடத்த தயார் என பன்னீர்செல்வம் தெரிவித்த கருத்தை வரவேற்பதாக மூத்த அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். இதனிடையே பேச்சுவார்த்தை நடத்த 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி, OS மணியன், CV சண்முகம், MP-க்கள் வேணுகோபால், வைத்திலிங்கம் உள்பட 9 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒருபோதும் குடும்ப ஆட்சியை விரும்பியதில்லை என முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்திடம் சென்றுவிடக்கூடாது என கூறினார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதி விசாரணை நடைபெறும் வரை ஓய மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். பொதுச் செயலர் சசிகலா நியமனம் செல்லாது என தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்துள்ளதாக கூறினார். அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதை கட்சியின் துணை பொதுச்செயலர் TTV தினகரன் வரவேற்பதாக மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அதிமுக பொதுச்செயலர் சசிகலாவை சந்திப்பதற்காக TTV தினகரன் நேற்று பெங்களூரு சென்றிருந்தார். எனினும் சசிகலாவை சந்திக்க அனுமதி கிடைக்காததால் பெங்களூருவிலிருந்து தினகரன் இன்று சென்னை திரும்பினார். இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பாக தினகரன் தனது வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே முதல்வர் பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்திய மூத்த அமைச்சர்கள் செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் தினகரனை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் இரு அணிகளும் இணைவதை தினகரன் வரவேற்பதாக தெரிவித்தார். முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை மீட்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பம் என்றும் அவர் கூறினார். கழகத்தை பொறுத்தவரையிலும் ஒன்றாக இணைப்பது குறித்து O பன்னீர்செல்வம் அவர்கள் கருத்துக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெற வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. கழக தொண்டரிலிருந்து அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழக செயலாளர், கழகத்தின் நிர்வாகிகள் அதைத்தான் விரும்புகிறார்கள். ஆகவே அந்த கருத்துக்கள் அனைத்தும் நாங்கள் பேசி எந்தெந்த முறையிலே கழகத்தை வலுப்படுத்துவது, சிறப்பான முறையில் ஆட்சி நடத்துவது பற்றி கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. போராட்ட களமாக மாறியுள்ள தமிழகத்தில் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளது வேதனைக்குரியது என திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது பற்றி அறிக்கை ஒன்றை ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். தன்னெழுச்சியாக மதுக்கடைகளை மூடக்கோரி போராட்டம், குடிநீர் வழங்க கோரி போராட்டம், விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்க கோரி போராட்டம் என தமிழகம் போராட்ட களமாக மாறியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், போராடும் மக்களை சந்தித்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமைச்சர்களும் முன்வருவதில்லை என்றும் ஆளும் கட்சி MLA-க்களும் விரும்புவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார்.
அரசியல் சட்டப்படி கடமையாற்ற வேண்டிய அமைச்சர்களும் முதல்வரும் தங்களுடைய கடமைகளை மறந்து உள்கட்சி பிரச்சனையில் உறைந்து போயிருக்கிறார்கள் என தெரிவித்துள்ள ஸ்டாலின், இப்படி ஒரு அரசு நீண்ட நாள் நீடிப்பது தமிழக நலனுக்கோ மக்களுக்கோ துளியும் உடன்பாடு இல்லை என்றும், ஆளுநர் உடனடியாக தலையிட்டு மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பேரவை கூட்டத்தொடரை கூட்ட உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் பெற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகரிடம் தில்லி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதிமுகவுக்குரிய இரட்டை இலை சின்னத்தை சசிகலா தரப்புக்கு ஒதுக்குவதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு 50 கோடி லஞ்சம் தருவதாக கூறி சுகேஷ் சந்திரசேகர் என்பவர் பேரத்தில் ஈடுபடுவதாக தில்லி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவருடைய நடமாட்டங்களை கண்காணித்த காவல்துறையினர் ஞாயிறு மாலை சுகேஷை கைது செய்தனர். அவருடைய அறையில் இருந்த 1,30,00,000 ரூபாய் ரொக்கம், முக்கிய ஆவணங்கள், 2 சொகுசு கார்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதன் அடிப்படையில் சுகேஷ் சந்திரசேகர், தினகரன் ஆகியோர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தில்லி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சுகேஷ் சந்திரசேகரை 8 நாள் போலீஸ் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து தில்லி சாணக்கியபுரி காவல் நிலையத்தில் சுகேஷிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் மற்றும் தினகரன் இடையே நடந்த ஒளிப்பதிவு அடிப்படையில் தினகரன் மீது தில்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனையடுத்து தினகரனை விசாரணைக்கு அழைப்பதற்கான நடைமுறையை காவல்துறையினர் தொடங்கியுள்ளனர். தில்லி காவல்துறை குழு நாளை சென்னை வர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஞாயிறு தோறும் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் முரளி, மே 14ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு விடுமுறை விடப்படுவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பெட்ரோல் டீசல் விற்பனை நிலைய உரிமையாளர்கள் சங்க கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும், மத்திய அரசு கேட்டுக்கொண்டதை அடுத்து விடுமுறை விடப்பட இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பிரதமர் மோடி நேரில் வந்து சந்திக்கும் வரை போராட்டத்தை திரும்ப பெற மாட்டோம் என தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தில்லி ஜந்தர் மந்தரில் கடந்த மார்ச் 14ஆம் தேதி முதல் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கம் சார்பில் தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவிரி மேலாண்மை அமைப்பு, விவசாய கடன் தள்ளுபடி, நதிகள் இணைப்பு, வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வித்தியாசமான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். 36வது நாளாக தொடரும் போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் இன்று சாட்டையடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே வெயிலின் கொடுமை தாங்காமல் போராட்டத்தில் ஈடுபட்ட திருவிடை மருதூரை சேர்ந்த விவசாயி ராஜ்குமார் மயக்கமடைந்தார். குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்கள், அரசு துறை உயர் அலுவலர்கள் ஆகியோர் அரசு சார்ந்த நிகழ்ச்சியில் ஹிந்தியில் மட்டுமே உரையாற்ற வேண்டும் என்ற பரிந்துரையை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஏற்றுக்கொண்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு அப்போதைய மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையிலான குழு அளித்த பரிந்துரைகளின் மீது குடியரசுத் தலைவர் தற்போது முடிவெடுத்துள்ளார். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வலுவான பிணைப்பு பாலமாக திகழும் வண்ணம் இந்தியை மேலும் பிரபலமாக்குவது உள்ளிட்டவை தொடர்பான 117 பரிந்துரைகளை 6 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குழு அளித்திருந்தது. ஏர் இந்தியா விமானங்களில் இந்தி செய்தித்தாள்களை வைப்பதுடன் விமான பயணச்சீட்டுகள் ஹிந்தியில் அச்சிட கோரிய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகள் மற்றும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 8வது முதல் 10வது வரை ஹிந்தியை கட்டாய பாடமாக்கும் முறையை நீட்டித்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அரசு பணிகளை பெற குறைந்தபட்ச ஹிந்தி மொழியறிவு அவசியம் என்ற பரிந்துரை நிராகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கடந்த 10 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு அதிக வெப்பம் நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மேற்கு மற்றும் வடமேற்கு திசையிலிருந்து தமிழகத்தை நோக்கி வறண்ட காற்று வீசுவதால் அதிக வெப்பம் நிலவுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அதிகபட்சமாக திருத்தணியில் 44 டிகிரி செல்சியஸும், வேலூர் மற்றும் திருச்சியில் 42 டிகிரி செல்சியஸும் வெப்பம் நிலவியதாக மேலும் தெரிவித்த அவர், அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிக வெப்பம் நிலவும் எனவும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் 20 மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் காலை முதலே வெயிலின் சுட்டெரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் சாலைகளில் மக்கள் நடமாட்டம், வாகன போக்குவரத்தும் வெகுவாக குறைந்துள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் எம். மாரியப்பன்.
தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கோடை காலம் தொடங்கியது. ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கமானது அதிகரிக்கமாக காணப்படுகிறது. மேலும் கடல் காற்றானது தரைப்பகுதியில் உட்புகுவதற்கு காலதாமதம் ஏற்படுவதால் அனல் காற்று வீசக்கூடும் எனவும் இது உள் மாவட்டங்களில் அனல் காற்றானது மேலும் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கரூர், ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் அனல் காற்று அதிகமாக காணப்படும் எனவும் இந்த மாவட்டங்களில் வழக்கமான வெப்பநிலையை விட 4 முதல் 6 டிகிரி வெப்பநிலை உயர்ந்து காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வெப்பநிலையானது இன்றும் நாளை நீடிக்கும் என தெரிவித்துள்ளது. நேற்று மற்றும் தமிழகத்தில் 13 இடங்களில் 100 டிகிரிக்கும் அதிகமாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பகல் நேரங்களில் வெளியே செல்லக்கூடிய வேலைகளை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் பொதுமக்கள் அந்த வேலைகளை பிற்பகலுக்கு ஒத்திவைத்துள்ளனர். ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. கொடை இல்லாமல் வெளியில் போக முடியல. மோரெலாம் குடிப்போம், ஜூஸ் குடிப்போம், பழம்லாம் சாப்பிட்டு தான் இருக்கோம். இந்த ஆள் தாங்க முடியல வெயில். நல்லா தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே உட்கார முடியாது. நைட்டு தூக்கம் வராது. வெயில் ஜாஸ்தியாக இருக்கறனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் லீவ் விட்றதுனால வெளியில் கூட போக முடியல. வீட்டிலே இருக்க வேண்டியதாக இருக்குது. சாயந்தரமாக தான் வெளில போக முடியாது. டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. வெளியில் வர முடியல. அது இவ்வளோ சீக்கிரமாக சென்னையில் இவ்வளோ ஹாட் வருது ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஆனால் யூஸ்வலாக கத்திரி வெயிலில் தான் இந்த மாதிரி இருக்குன்னுவாங்க. பட் இப்போவே இந்த மாதிரி இருக்குது. மேலும் இந்த வெப்பத்தின் தாக்கமானது இன்றும் நாளை அதிகரிக்கும் எனவும் அதனைத் தொடர்ந்து இந்த வெப்பம் படிப்படியாக 1 வார காலத்திற்குள் குறையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேந்தர் செய்திக்காக எம்ஜிஆர் நகர் பகுதியில் இருந்து ஒளிப்பதிவாளர் பங்காருடன் மாரியப்பன். அதிமுகவின் இரு தரப்பினரும் இணைவது திட்டமிட்ட நாடகம். மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அதிமுகவின் இரு தரப்பினரும் இணைவது திட்டமிட்ட நாடகம் என மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அதிமுக இரு அணியினரும் மக்கள் நலனுக்காக இணையவில்லை என்றும் அவர்கள் நலனுக்காக இணைகிறார்கள் எனவும் கூறினார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடைபெறுமா என்பது சந்தேகம்தான் என்றும் அவர் தெரிவித்தார். 2 அணிகளும் இணைந்து இரட்டை இலையை மீட்டெடுத்தாலும் தமிழகத்தின் நிலைமை சரியில்லை என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். திட்டமிடப்பட்ட ஒரு நாடகம் அரங்கேறி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எதுக்காக இவங்க பிரிஞ்சாங்க, எதுக்காக இணைய போறாங்க? இணைவதன் நோக்கம் தமிழ்நாட்டின் நல்லதுக்காக இருக்குன்னு நான் நினைக்கல. தத்தமது நலனுக்காக அமைய முடியும். INS சென்னை போர்க்கப்பலில் தமிழக அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களும் பயணம் மேற்கொண்டனர். INS சென்னை போர்க்கப்பலை சென்னை மாநகருக்கு அர்ப்பணிக்கும் விழா சென்னை துறைமுகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் முதல்வர் பழனிசாமி கலந்து கொண்டு கப்பலை சென்னைக்கு அர்ப்பணித்தார். இந்திய கடற்படையின் கிழக்கு மண்டல தலைமை அலுவலர் பிஸ்டிடம் நினைவு பரிசை முதல்வர் வழங்கினார். இதனையடுத்து முதல்வர் பழனிசாமியின் உத்தரவின்படி அதிமுக அம்மா அணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் INS போர்க்கப்பலில் இன்று காலை பயணம் மேற்கொண்டனர். ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது அனுபவம். அவ்வளோதான், ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒன்றா இருக்கும். ஒரு குழு போட்டிருக்காங்க, குழுவோட பேசலாங்கிறது ஒரு பிரிலிமினரி, அவ்வளோதான், வேற ஒன்று. திரும்ப எனக்கோ சின்னம் கிடைக்கும், ஆளுங்கட்சியை தொடருவோம், மீண்டும் தேர்தலை சந்திப்போம், மீண்டும் வெற்றி வரும். போர் கப்பல்கள் எல்லாம் இது எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிறதெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அது கடலுக்குள்ளே போய் அவங்களுடைய சாகசங்கள் எல்லாம் எப்படி இருக்குது. இது ஒரு பெரிய த்ரில்லிங். இதுதான் கடலில் இவ்வளோ பெரிய இதில் போர்க்கப்பலில் போய் என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறது இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். அதனால சந்தோஷமாக இருக்குது. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாளை தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று பிரின்ஸ் கஜேந்திர பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் பொது பள்ளிக்கான மாநில மேடை சார்பில் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, நீதியரசர் ஹரி பரந்தாமன் உள்ளிட்டோர் செய்தியாளர்களுடன் பேசினர். மருத்துவ படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு பற்றி சென்னைக்கு வரும் மத்திய அமைச்சர்கள் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் இதனால் ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க வலியுறுத்தி நாளை தமிழகம் முழுவதும் 50க்கும் அதிகமான அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர்.
2014 2017க்கு விலக்கு கொடுத்ததற்கு என்ன காரணமோ அதே காரணம் இன்னும் தொடர்கிறது. இப்போ இருக்கக்கூடிய நீட் சிலபஸ்க்கும் தமிழ்நாடு சிலபஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. எனவே நீங்க 2017-18 சேர்க்கைக்கும் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சேர்க்கைகளுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விலக்கு கொடுக்கணும். நீட் தேர்வு தமிழ்நாட்டில் திணிக்க கூடாது, சட்ட மசோதாவிற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கணும்னு கேட்டு ஆர்ப்பாட்டம் நாளை மாலை நடக்க இருக்கிறது. தேசிய நுழைவுத் தேர்வுக்கான பாடத்திட்டம் என்னன்றதை இன்னும் சரியா தெரியல. அது நம்ம பாடத்திட்டம் வேற. நமக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் எல்லா ஸ்கூலுக்கும் சமச்சீர் கல்வி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா +2க்காக உட்கார்ந்துக்கிட்டு அந்த வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே அது நீட்டுக்குன்ற ஒரு புது பாடத்திட்டத்தை படிக்கிறதும் மாணவனுக்கு சிரமமான செயல். தமிழகத்தில் நீட் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோயம்புத்தூர் BSNL அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட 60 பேர் கைது செய்யப்பட்டனர். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள BSNL அலுவலகத்தை தந்தை பெரியார் திராவிடர் கழகம், இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்தோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது தடையை மீறி அலுவலகத்திற்குள் செல்ல முயன்ற 60 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில் எல்லா வகையிலும் சிறந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சமச்சீர் கல்வி முறை கடைபிடிக்கப்படுகின்றது. ஆனால் நீட் தேர்விலே CBSE கல்வி முறையில்தான் கேள்விகள் கேட்கப்படும் என்கின்ற போது வருங்காலத்திலே சமச்சீர் கல்வியை கூட தமிழ்நாட்டிலே இல்லாமல் செய்கின்ற தன்மையைத்தான் இது உருவாக்கும். காவிரி மேலாண் வாரியம் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சாவூர் பனகல் கட்டடம் முன்பு 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் மத்திய மாநில அரசுகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் எனவும் மாதந்தோறும் வழங்கும் விலையில்லா அரிசியை 30 கிலோவாக அதிகரிக்க வேண்டும் எனவும் போராட்டத்தின் பொழுது அவர்கள் வலியுறுத்தினர். காவேரி நடுவர் மன்றம் தீர்ப்பு அளித்து அதை அமுல்படுத்தாமல் இன்னைக்கு காவேரி பாசன மாவட்டம் முழுவதுமாக இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. வெளி மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் விவசாய தொழிலாளர்கள். எனவே அவர்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் இந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் மிக கடுமையான போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை பிரதமர் நேரில் சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அரியலூரில் செல்போன் கோபுரம் மீது ஏறி இளைஞர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். அரியலூர் மாவட்டம் இலங்கைச்சேரி கிராமத்தை சேர்ந்த வீரபாண்டியன் என்பவர் செந்துறையில் உள்ள செல்போன் கோபுரம் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய போது தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை பிரதமர் நேரில் சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். 2 மணி நேர போராட்டத்தின் பின்னர் வீரபாண்டியன் கீழே இறங்கினார். அரியலூர் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு குடிநீர் தட்டுப்பாடு கடுமையான வறட்சியால் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல டெல்லியிலே விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை உடனடியாக மத்திய அரசு அழைத்து பேசி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கிட வேண்டியும் இன்று 2 மணி நேரத்துக்கு மேலாக செந்துறை டவரில் ஏறி விவசாயி வீரபாண்டியன் என்பவர் நடத்தினார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர் ஆதாரங்களாக இருக்கும் புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம் மற்றும் சோழவரம் ஏரிகளை தூர்வாரி பராமரித்தால் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது என்று சமூக ஆர்வலர்களும் மக்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு நாள்தோறும் 85 கோடி லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. இதன்படி கணக்கிட்டால் ஆண்டுக்கு 31,025 கோடி லிட்டர், அதாவது 11 TMC தண்ணீர் குடிநீர் பயன்பாட்டுக்கு மட்டுமே தேவைப்படுகிறது. இதற்கு முக்கிய குடிநீர் ஆதாரங்களாக புழல், பூண்டி, சோழவரம் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகள் உள்ளன. விவசாய நிலங்களின் பாசன பயன்பாட்டுக்காகவும் இந்த ஏரிகளின் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. இவை தவிர வீராணம் ஏரியில் இருந்தும் குடிநீர் தேவைக்கு தண்ணீர் எடுக்கப்படுகிறது. மீஞ்சூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலமும் தண்ணீர் கிடைக்கிறது. தூர்வாறுதல் உள்ளிட்ட போதிய பராமரிப்பு இல்லாததால் ஏரிகளின் நீர்மட்டம் பெரும் அளவுக்கு குறைந்துவிட்டது. சோழவரம் ஏரி வற்றிவிட்ட நிலையில் மற்ற ஏரிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வற்றத் தொடங்கிவிட்டதாக பொதுப்பணித்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே ஏரிகளை தூர்வாறுதல் போன்ற அடிப்படை பராமரிப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் செய்தால் அடுத்த கோடை காலத்துக்கு சென்னை மற்றும் புறநகரில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படாத நிலையை உருவாக்கலாம் என்று சமூக ஆர்வலர்களும் மக்களும் தெரிவிக்கின்றனர். சென்னை சுற்றுப்புறங்களில் உள்ள எல்லா பகுதி வாழ் மக்களும் இன்றைக்கு தண்ணீர் தட்டுப்பாட்டினால ஆங்காங்கே குடங்களை வைத்துக்கொண்டு சாலை மறியல் செய்து கொண்டு
தண்ணி வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் இதை கவனத்தில் வைத்து ஜனங்களுடைய குடிநீர் பஞ்சத்தை போக்கும்படியாக அவர்கள் கூறிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தஞ்சாவூர் மக்களின் 30 ஆண்டுகால கோரிக்கை ரயில்வே மேம்பாலம். இதற்கான அனுமதி கிடைத்து பணிகளும் தொடங்கின. ஆனால் தற்போது 5 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுவாக நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகளால் பல்வேறு சிரமங்களுக்கு மக்கள் உள்ளாகி வருகின்றனர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். தஞ்சாவூர் ரயில் நிலையம் அருகே உள்ளது ரயில்வே கீழ்ப்பாலம். அதன் அருகில்தான் சாந்தப்பிள்ளை ரயில்வே கேட் இருக்கிறது. தஞ்சாவூரின் முக்கிய போக்குவரத்து பாதை இது. இந்த பாதை பழைய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் பாதையும் கூட. நாகூர், வேளாங்கண்ணி, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு செல்பவர்களும் இந்த வழியைத்தான் பயன்படுத்துகின்றனர். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பாதையின் கீழ்ப்பாலத்தில் மழை காலங்களில் 6 அடிக்கும் மேலாக தண்ணீர் தேங்கி நிற்கும். எந்த வாகனமும் இந்த வழியாக செல்ல முடியாத நிலை ஏற்படும். அடிக்கடி வந்து செல்லும் ரயில்களால் ரயில்வே கேட் பெரும்பாலும் மூடியே கிடக்கும். எனவே இதனை தவிர்க்கும் பொருட்டுதான் கடந்த 30 ஆண்டுகளாக சாந்தப்பிள்ளை ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று தஞ்சாவூர் மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். பல ஆண்டுகளாக இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. ஆனால் கடந்த 2012ஆம் ஆண்டு சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டத்திற்கான ஒப்புதல் பெறப்பட்டதுடன் பணிகளும் தொடங்கப்பட்டன. 2 ஆண்டுகளில் பணிகள் முடிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் 5 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் பணிகள் நிறைவடையாததால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகிறது, காஞ்சிக்கோட்டை ரோடு பக்கம் போகிறது, இருசக்கர வாகனங்களில் போகிறவங்கலேருந்து நடந்து போகிறவங்கள அத்தனை பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தில் கீழே இடையில இறங்குவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போ இதோட தேவை என்ன, இதோட பயன் என்னங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. பணிகள் மெதுவாக நடைபெறுவதால் இப்பகுதியில் உள்ள 3 பள்ளிக்கூடங்களை சேர்ந்த மாணவ மாணவியர் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த பாலம் வந்து எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டிகார தெருக்கு அந்தாண்ட போய் இறங்குது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பள்ளிக்கூடங்கள் இருக்குது, பக்கத்து அலுவலகங்கள் இருக்குது. காலை நேரங்களில் இந்த மாணவர்கள் இந்த பக்கம் வந்து வரைய முடியாத நிலைமையில் இருக்குது. போக்குவரத்து சரி பண்ணுறது சரியான காவல்துறைகளும் இங்கே வந்து நிறுத்தப்படுறது கிடையாது. இது ஒரு சரியான திட்டங்கள் இல்லாத ஒரு காரணத்தினால இது வந்து ஒரு 4 வருஷமும் இந்த பாலங்கள் வந்து அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரம் செய்யணுமோ அதை செய்யணும். இந்த மேம்பால பணிகளால் திருவாரூர், நாகப்பட்டினம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை செல்லும் வாகனங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து யாகப்பா நகர் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. எனவே பல்வேறு வகையிலும் போக்குவரத்து நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள சாந்தப்பிள்ளை ரயில்வே கேட் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே தஞ்சாவூர் மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து எஸ். குருநாதன். அமெரிக்காவுக்கு இடம்பெயரும் அகதிகள் சரக்கு ரயில் பயணத்தின் போது தடுத்து நிறுத்தம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்கு அகதிகளாக செல்வோர் ரசாயனங்களை ஏற்றி செல்லும் சரக்கு ரயிலின் மேல் கூரை அமைத்து பயணம் செய்தனர். நடுவழியில் அவர்களை அலுவலர்களும் பாதுகாப்பு படையினரும் தடுத்து நிறுத்தினர். மெக்சிகோவின் தெற்கு பகுதியிலிருந்து அமெரிக்காவுக்கு அகதிகளாக இடம்பெயர்வோர் ரசாயன பொருட்களை ஏற்றி செல்லும் சரக்கு ரயிலின் மேல் கூரை அமைத்து பயணம் செய்தனர். அவர்களை இக்ஸ்டபெக் நகருக்கு அருகே தடுத்து நிறுத்திய அலுவலர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தினர். ரசாயன பொருட்களை ஏற்றி செல்லும் டேங்கர்கள் மீது அமர்ந்து பயணம் செய்வது ஆபத்தானது என்று தெரிவித்தனர். ரயில் மேலிருந்து கீழே விழுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்றும் அதன் காரணமாக உடல் உறுப்புகளை இழக்க நேரிடும் எனவும் அலுவலர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். அவர்கள் அனைவரையும் சரக்கு ரயிலின் மீதிருந்து கீழே இறங்க செய்தனர்.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்கும் போட்டியில் சுரேஷ் ரெய்னா தலைமையிலான குஜராத் ராயல்ஸ் அணி விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நடைபெறவுள்ளது. புள்ளிகள் பட்டியலில் 7வது இடத்தில் இருக்கும் குஜராத் அணி புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கும் பெங்களூரு அணியை எதிர்த்து விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இரு அணிகள் இணைப்பு தொடர்பாக ஆலோசனை. அதிமுக அம்மா அணி சார்பில் பேச்சு நடத்த குழு. உள்கட்சி பிரச்சனையில் உறைந்துள்ள அமைச்சர்கள். தமிழக அரசு மீது ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இரட்டை இலை சின்னத்திற்கு லஞ்சம் அளித்த விவகாரம். தினகரனிடம் தில்லி காவல்துறையினர் நாளை விசாரணை. மே 14 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் இயங்காது. தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.